வணக்கம். கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன். இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனிவரகுல பொங்கல். பனிவரகு நிறைய மருத்துவ பண்பு நிறைஞ்சிருக்கு. இது எல்லாமே இந்த வீடியோவில் விவரமாக சொல்லியிருக்கேன். முக்கியமாக இது உடல் எடையை குறைக்குது, மரபணு குறைபாடுகளை நீக்குது. எங்கள் முன்னோர்கள் எல்லாம் இதை உணவில் பயன்படுத்தி நோயின்றி வாழ்ந்தாங்க. நாம் இதை தவற விட்டுட்டோம். இந்த தை திருநாளில் இருந்தாவது நாம் இந்த பனிவரகை கட்டாயம் நம்முடைய உணவில் சேர்த்துப்போம். வாங்க இன்றைக்கி பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பனிவரகு முதல்ல நான் இப்போது அந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு பாசிப்பருப்பு போடுறேன். இப்போ முதல்ல பனிவரகை நல்லா அது அழுக்கு நிறைய கழுவும் போது 2-3 தண்ணி அழுக்காக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். இப்போ பனிவரகையும் நல்லா கழுவிட்டு பாசிப்பருப்பையும் இப்போ நல்லா தண்ணி போட்டு நல்லா அதை கழுவிட்டு இப்போ 2யும் இப்போது ஸ்டவ்வில் நான் இப்போ பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போது நாம் கழுவி வச்சுருக்கிற அந்த பனிவரகையும் பாசிப்பருப்பையும் அதில் இப்போ போட்டு அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வேகும்போது 3/4 வேக்காடு கிட்ட வரும்போது நம்ம அதுக்கு தாளித்து போட வேண்டியதெல்லாம் அதில் போடலாம். இப்போ வாங்க முதல்ல நம்ம அந்த பனிவரகையும் பாசிப்பருப்பையும் அதில் போட்டு வேக விட. பனிவரகுன்னு இதுக்கு பெயர் வர காரணம், இது குளிர்காலத்தில் அந்த அதிகாலையில் பெய்கிற அந்த பனியில் வளரும் தன்மை கொண்டது. அதனால் இதுக்கு பனிவரகுன்னு பேர். இது குறைஞ்ச நாட்டில் தான் வளரும். வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அதிக அளவு ஈரப்பதம் இருக்குது. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. புரதம், மாவு சத்து, நார் சத்து, தாது உப்புக்கள், பி காம்ப்ளெக்ஸ், கார்போஹைட்ரேட், மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம், அப்புறம் தாமிரம், மேங்கனீஸ், துத்தநாகம், சல்ஃபர், குரோமியம், குளோரைடுன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. பனிவரகு கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி, வயதானவர்களுக்கும் சரி, நோயாளிகளுக்கும் சரி ஒரு சரியான ஒரு உணவு. அது கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கு இது மிகவும் நல்லது. அது மாதிரி வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற ஞாபக சக்தியை இது போக்குது. அப்புறம் இரத்த அழுத்தம், இரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு இதையெல்லாம் அது சமநிலைப்படுத்துது. சிறுநீரை நன்றாக பெருக்குகிறது. அப்புறம் இல்லை நார் சத்தெல்லாம் இருக்கிறனால மலச்சிக்கலை போக்குது. இந்த உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவு. ஏன்னா இது வரகு கஞ்சியாகவோ சாதமாகவோ எப்படியோ எடுத்துக்கிட்டோன்னா உடல் பருமனை இது குறைக்குது. கல்லீரலில் உண்டாகின்ற அந்த கற்களை கூட இது கரைக்குது. பனிவரகும் பாசிப்பருப்பும் வேகுது. இப்போது நான் பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காயை அதில் போடுறேன். ஏலக்காய் தூள் அதில் போடுறேன். இப்போது அதை போட்டுட்டு நல்லா கரண்டியில் கிளறி விடுறேன். ஸ்டவ் ஸ்லிம்மில் இருந்தால் போதும். அது நல்லா அருமையாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். அதுவே நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போயே வெந்துடுச்சு. அந்த தண்ணி சரியாகிறதுக்காக நான் இப்போ கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பொங்கலுக்கு தாளிக்க வேண்டியதை பார்ப்போம். ஸ்டவ்வில் இரும்பு வாணலி வச்சு இப்போது நல்லா நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் இப்போ முதல்ல நம்ம முந்திரி பருப்பு போட்டு கருகாமல் நல்லா அதை வறுத்து எடுக்கலாம். இப்போது முந்திரி பருப்பை நல்லா வறுத்துருக்கேன். இது போதும். இந்த முந்திரியை இப்போ ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த முந்திரியெல்லாம் எடுத்த பிறகு அதே வாணலியில் உலர்ந்த திராட்சை அந்த நெய்யே போரும். அதில் போட்டு கொஞ்சம் கருகாமல் நல்லா அழகாக பொரித்து அதை இப்போ எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை ஸ்லிம்லே வச்சுருந்தா போகிறோம். நமக்கு கருகாமல் நல்லா வரும். முந்திரியும் திராட்சையும் நெய்யில் பொரித்த பிறகு அதே வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து ஒரு 4-5 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் முதல்ல இப்போ போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியை அதில் போடுறேன். ஏன்னா பொடியாக துருவிட்டோன்னா பசங்க ஒதுக்க மாட்டாங்க, சாப்பிட்டுடுவாங்க. இப்போது அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் அதையும் அந்த எண்ணெயில் போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கிற பெருங்காயத்தூள் போடுறேன். போட்டுட்டு இப்போது நல்லா அதை கருகாமல் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வு.
நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கரண்டியில் வதக்கிட்டு இப்போது அந்த வரகு பொங்கல் வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போது அதில் வந்து இந்த தாளித்ததெல்லாம் எடுத்து அதில் கொட்டுறேன். நல்லா அதில் போட்டுட்டு கரண்டியால் நல்லா கிளறி விடுறேன். நல்லா ஏற்கனவே வெந்துடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது அதில் எல்லா தாளித்தது எல்லாத்தையும் போட்டு இப்போ பாருங்கள் தண்ணிலாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் அது ட்ரை ஆனதும் நல்லாவே இருக்கும். பனிவரகு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது. அதாவது முக்கியமாக அது உடலில் உள்ள சர்க்கரையுடைய அளவை குறைக்குது. பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மாதவிடாய் பிரச்சனைகளை எல்லாம் இது சரி செய்யுது. அது மட்டும் இல்லை, நம்ம உடலில் வந்து ஏற்படுகிற அந்த மரபணு குறைபாடுகளை கூட இது போக்குது. சருமத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுது. உப்பு இப்போ போடுறேன். அப்புறம் டேஸ்ட் பார்த்து பத்தலைன்னா போட்டுக்கலாம். என் முன்னோர்கள் வந்து இந்த பனிவரகை கட்டாயமாக உணவில் ஏதாவது ஒரு விதத்தில் தினமும் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க நோயின்றி நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. இப்போது நரம்பு மண்டலத்தை பலமாக்கி நம்ம சுறுசுறுப்பாக வைத்திருக்க இது உதவுது. கீழே வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் இப்போ போட்டு கரண்டியில் நல்லா கிளறி விடுறேன். ஸ்டவ் ஸ்லிம்மில் தான் இருக்குது. அதனால் அடி பிடிக்காது. நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த தண்ணி லெவல் சரியாகணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம கடைசியாக அதில் இறக்கி வைக்கும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும் வெந்திருக்கு. அருமையாக இருக்குது. அதோட இந்த இளநரை, வயதான தோற்றம் இதெல்லாம் ஏற்படுவதை கூட இது தடுக்குது. நரம்பு மண்டலத்தை பலமாக்கி நம்ம சுறுசுறுப்பாக வைத்திருக்க இந்த பனிவரகு உதவுது. இந்த சூட்லேயே நெய் இப்போ விடுறேன். அது நல்லா உருகி அதோட கலந்துருக்கும். நல்லா சாப்பிடும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போது அதை இறக்கி வச்சிடலாம். போதும். ஆறுனதுமே அது கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு பரங்கிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை நான் இதுக்கு அடுத்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.